ஓகேவா? ஓகே 30 மட்டும் சார் எடுத்துக்கலாம். ஸோ வேண்டாம், லாபம் எவ்வளோ தான் நீங்கள் எடுத்துக்கணும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு காயினை நீங்கள் 5 லட்சம் ரிஸ்க் எடுத்தனால எனக்கு 80 லட்சம் எனக்கு லாபம். பெல்டெக்ஸ் உள்ள வாங்க சொல்றது. அந்த பெல்டெக்ஸை என்ன நம்பி 14,000 கஸ்டமர்ஸ் இருக்காங்க எங்கிட்ட. 14,000 கஸ்டமர்ஸ் எங்கிட்ட இருக்காங்க. 12 கண்ட்ரீஸ்ல என்னோட பிசினஸ் போயிட்டு இங்கெல்லாம் நான் வந்து என்ன சொல்றது, ஒரு பெரிய விஷயம். நான் இங்க வந்து உங்களுக்கு பெருசா தெரியாது, ஏதோ ஒருத்தர் வந்துருக்காங்க, போட்டு வந்துருக்காங்க நினைப்பீங்க. பட் வேலூர்லாம் பண்ணா என் அப்பாயின்மெண்ட் கிடையாது, அவ்வளோ கஷ்டம். ஏன்னா 12 கண்ட்ரீஸ் எனக்கு பிசினஸ் போயிட்டு இருக்கு. ஸோ மாசம் பேங்க்ல 1.22 lakhs வாங்க. இங்க எவ்வளவு நம்ம சம்பாதிக்கிறோம்? ஒரு மாசத்துக்கு பிசினஸ் மூலியமா கிட்டத்தட்ட 12 lakh rupees சம்பாதிக்கிறோம். ஒரு மாசத்துக்கு 12 lakh rupees சம்பாதிக்கிறோம். 12 லட்சம் ரூபாய் ஒரு மாசத்துக்கு சம்பாதிக்கிறோம். நான் பேங்க்லயே வேலை பார்த்துட்டே இருந்தா 3 லட்சம் சம்பளம் வந்திருக்கும், 3 lakhs வந்திருக்கும். பட் இந்த இண்டஸ்ட்ரி பத்தி நாலேஜ் எடுத்துட்டேன், இது என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். நான் டிராவல் பண்ண ஆரம்பிச்சேன். இன்னைக்கு மந்த்லி நல்லா 12 லட்சம் ரூபாய் எடுத்துருக்கேன். உங்களுக்கு அந்த நாலேஜ் கொடுக்குறா வந்து உங்ககிட்ட